கவிஞர்களே, அடுத்து முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தாவேகா அதாவது தமிழக வெற்றிக் கழகம் இன்று வந்து அவங்களோட ஐடி விங் மீட்டிங்கை சிறப்பான முறையில் நடத்தி முடிச்சிருக்காங்க. அது முடிச்சது தொடர்பாக சில பல இதில் என்ன விஷயம்னா, அந்த தலைவர் வந்து கலந்துக்கல, அவர் காணொலி மூலமாக கலந்துக்கிட்டு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டார். இது ஐடி விங் தானே? ஓ அதனால அவர் வந்து காணொலியில் ஆமாம் ஆமாம் கண்டிப்பாக கண்டிப்பாக இன்னமும் மக்கள் வந்து ஓகே ரைட் அதுக்குள்ளே போயிடும். ஸோ அவர் என்னென்ன வார்த்தைமான விஷயங்களை சொல்லியிருக்காரு இந்த காணொலி அந்த ஐடி மூலமான்றதை நீங்கள் முதல்ல மக்களுக்கு சொல்லுங்கள் கேட்போம். ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் திரு விஜய் அவர்கள் ஐடி விங் கூட்ட செயலாளர்களோட ஒரு மாவட்ட செயலாளர்களோட ஒரு ஒரு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணி போயிருக்காங்க. நேர்காணல். ஆமாம், நேர்காணல். அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஐடி விங்கை வந்து ஒரு பெருமையாக பேசியிருக்காரு. என்ன பெருமை? அது எப்படி பெருமையாக பேசியிருக்காருன்னா, நம்ம போலீஸை நம்ம எப்படி சொல்லுவோம், நம்மளோட தமிழக போலீஸ் வந்து ஒரு ஸ்காட்லாந்து போலீஸோடு ஒப்பிடுற மாதிரி இந்தியாவிலேயே மிகப்பெரிய சோசியல் மீடியா படை அது நம்ம படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரே என்ன சொல்றீங்கன்னா ஒரு ஹை ரேஞ்சுக்கு பேசியிருக்காரு. தலைவரே, கவிஞர்களே, அவர் ஒரு புறம் சொல்லதாக வைத்துக்கொள்வோம். எதை வைத்து இந்த விஷயத்தை தீர்மானிக்கிறார் விஜய் அப்படின்னு கொஞ்சம் நம்ம உற்று நோக்கணும் அப்படின்னா, அது ஒரு வகையில் சரியும் கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ஆனால் அதாவது விஜய் ரசிகர்கள் எல்லாமே விஜய்க்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்றது கிடையாது இல்லையா. எல்லா விஜய் ரசிகர்கள் எல்லாமே நீங்கள் பார்த்தோம் அப்படின்னா எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, சரிங்களா. அதே மாதிரி அவர் வந்து அவரோட விங்கிலே வந்து சிறுவர்களுக்கு தனி விங்கே வச்சிருக்காரு. ஆமாம் ஆமாம். ஸோ அதெல்லாம் ஒரு படத்தில் கூட பேட் பந்து பால்லாம் வாங்கி கொடுப்பாங்களே அந்த மாதிரி இது நடந்த போகிறாரு. அவர் வந்து சிறுவர்களுக்குன்னு ஒரு 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 இது வச்சிருக்காரு மாநில லெவலில். அதாவது மற்ற கட்சிகளில் பார்த்தோம்னா அந்தந்த பேரவை இருக்கு பார்த்தீங்களா, அதே மாதிரி தாவேகளையும் சிறுவர்கள் அப்புறம் வந்து மூன்றாம் பாலினத்தவர்கள்லாம் சில விங் இருக்குது. அதெல்லாம் வந்து பாராட்டக்கூடிய ஒன்று தான், நல்ல விஷயந்தான். ஆனால் சிறுவர்களுக்குன்றது சொல்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசியலில் வந்து அது ஒரு தகுந்ததாக எனக்கு அது தெரியலை. அங்கே தான் தலைவர் அதை வந்து யோசிக்காமல் தாவேகா விஜய் வந்து அதை செய்கிறதா பரவலாக விமர்சனம் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, ஓட்டு போடுற வயசு உங்களுக்கு தெரியும் இல்லையா. ஸோ அந்த வயசுக்கு கீழே உள்ள மக்களையும் விஜய் கவர்றதுக்காகவே சிறுவர்கள் ஒரு ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி வச்சுருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் அவர் ஒரு தவறாக ஒரு கணக்கு போட்டார். இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்ன மாதிரி ரசிகர்கள் அனைவரும் விஜய் ஓட்டு போடுவார்களா என்பதுன்றது ஒரு கேள்விக்குறி இல்லையா. கண்டிப்பாக. ஓகே. அதாவது அவர் சொல்கிறது என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னீங்க, அதாவது இந்தியாவிலேயே சோசியல் மீடியா அவரோட ஐடி விங் தான் மிகப்பெரிய படை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரோட இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அது அவரோட ஃபேஸ்புக் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. ஸோ இருக்கிறதுலையே அதிகமான இன்ஸ்டா ஃபாலோவர்ஸ் இந்தியாவில் யார் அப்படின்னா விராட் கோலிக்கு தான். ஓ ஆமாம், உலக லெவலில் அவர் தான். உலக லெவல்லே வந்து அதிக லெவலில் ஃபாலோவர்ஸ். அவர் கூட சொல்லலை நான் மிகப்பெரிய ஐடி விங் படம் வச்சுருக்கேன்னு. இவர் எப்படி சொல்கிறாருன்னு தெரில, அது ஐடி விங் படையா இல்லை இவர் கழிவுகளி ஊற்றுற படையான்றது வெளியே வரட்டும். அது படையா இல்லை சொரியா அப்படின்றது தெரியும். கண்டிப்பாக. ஆமாம்.